மற்ற எல்லாரும் வேலைகள் அது எழுதுறா அது ஒரு பக்கம். ஏன் ஃப்ரெண்ட் வீடுகளில் புரியல அண்டைய பார்த்தா நீங்களான தங்கச்சின்ற ஃப்ரெண்டுகள் வந்து என்ன வேலை செஞ்சவங்க படிக்க தட்டுகள் பேசனுகள் முட்டிகளுக்கு கட்டி கொண்டு போனா பார்த்தா பின்னால அடுத்த குரூப் 2 பேர் போறாங்க படிக்கல். நாங்கள் ஒன்றும் சொந்த மாதிரி பார்க்குறோம். அப்போ இந்த மையலை காட்டுறது அதுகளை காட்டுறது இதுகளை காட்டுறது அதுகளை காட்டி பிச்சு பண்ணி என்ன விளையாடுறியா நீ என்ன என்ன அதுக்கு அடுத்த நீ ஓமண்ண சிஜி அது பிரச்சனை இல்லை. என்ன செய்கிற நடந்து போச்சு. இல்லை இன்னும் கிடைக்கல பார்ப்போம். அந்த இஞ்சி யாரோ இருக்கணுமா அந்த மை போட்டு பார்க்குறதுக்கு. ஓ அங்கே தான் கொண்டு இருக்க போய் பார்ப்போம். எனக்கு குதுவல்ல நம்பிக்கை இல்லை. இங்கே வீட்டுக்காரெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி மை போட்டு பார்க்க சொல்லி. ஓ என்ன செய்கிறேன் என்ன நடந்து போச்சு. சரி நீங்கள் வர தேவையில்லை. பிரச்சனை இல்லை விடுங்க பாப்பா. நான் அப்படி கிடைச்சா சொல்கிறேன் உங்களுக்கு. சரி ஓகே. நேரம் என்ன பின்னேரம் வந்துட்டு போங்க. ஓ சரி. இந்த போனும் ஏதோ பிழைச்சி போச்சு. அடிக்கடி சாட்சி ஏற்றுறது. Agudianai. Oi. Aha. Oh. Pango. Tak. என்ன இல்லை ஆக்கள் என்ன ஆக்கள் இல்லைன்னா எங்களை பார்க்க ஆக்கள் இல்லை மாதிரி இல்லை உங்களோட விட்ட 4-5 பேர் நிற்பினு நீங்கள் தனியாக நிற்கிறீங்களா? எல்லாம் வந்தவே சொந்த பந்தங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. நின்று என்ன ஒரு கிலோ மேலே போட்டுட்டோம். எல்லாருக்கும் இந்த காலத்தில் சொந்த பந்தம் வந்தாலும் என்ன தொடர்ந்து நிற்கலாமே. அதான் எல்லாற்ற பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடம் டியூஷனுகள் அந்த அதுகள் உண்டு. எல்லாரும் தங்கடங்கிற வாட்டு தானே வாக்கு. மற்ற எல்லாருக்கும் வேலைகள் அது எழுதுறா அது ஒரு பக்கம். மற்றது சில பேருக்கு பயம். கொஞ்சம் பெட்ரோல் இதில் அதுகளை பேர் கட் பண்ணி விட்டுருவாங்கன்னு அது ஒரு பக்கம். என்னது இது சும்மா நுடைக்குது. சும்மா நுடைக்க ஒன்றுனா எந்த கச்சானுகளோ அதுகளை சாப்பிட்றான். எல்லாரும் முறைய கோல் அடித்தபடி நானும் நினைக்கல எப்படி நடக்குமான்னு. அது என்ன விடுங்க அந்த கதையில் விடுங்க. நீ பாரம் தண்ணி எடுத்து கொண்டு வா. சும்மா நடந்து முடிஞ்சதில் பற்றி கதைச்சு நீ ஒரு பிரயோசனம் இல்லை. நடக்க போகிறதில் கதைக்கும். இனி அதில் விடுங்க. இனி அந்த கதையில் வேண்டாம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆள் இந்த வந்து நின்றா அந்த அவா லாலா போ வழியில் லாலா வலிக்கிட்டு போய் உங்களுக்கு செல்லம் கூடி போச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்றுச்சு அந்த பிள்ளை அது போட்டுது. யார் மஞ்சள் கலர் பஞ்சாபியோட அடி வாங்க போறா நீ. இந்த உதுவன் சரி வேற சொல்லிக்கிறாங்க பிச்சு மணி. சரி நான் சும்மா கேட்டேனா அண்டைய பார்த்து நான் கொஞ்சம் கவனிப்பு கூடுதலாக தான் கிடக்குது. சரி அடிக்கடி போய் ஜூஸ் போத்தல் எடுத்து கொடுக்குறது சாப்பாடு பிறகு சுற்றி என்ன அந்த சாப்பாட்டு பந்தலுக்கு என்ன கதை. அந்த பிள்ளை அங்கே நாங்கள் அந்த பிள்ளை அவள் நல்லா வேலை செய்யணும். அங்கே இதுக்கு பண்ண விட்ட சாப்பாடுகள் போட்டுக்கிட்டு அது அந்த பிள்ளைய கேட்டேன். அவாக்கு கடலை கறி பிடிக்காத அதே நீ போய் கேட்டேன். சும்மா கேட்டல் அது நாங்கள் இருக்கிறோம் சொந்த வந்தா நாங்கள் இருக்கிறோம். என்னத்தை கேட்கணும் என்ன மற்ற உனக்கு உதவ சரி வராதா. வீட்டை பழக்கத்துக்காண்டி இப்படி வந்த இடத்துல எல்லாம் இப்படி இது செய்யக்கூடாது. பிள்ளை எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கும். அந்த பிள்ளைய தான் ஆரம்பத்தில் கண்ட மாதிரி தான் கிடக்கும். பிற போய் சொல்லுவியல் நாங்களோட கண்டனால இங்கே எங்கேயோ கண்ட மாதிரி கிடக்கண்டுவியல். பிறங்களோ ஃபோன் நம்பர் கப்பியல் பிறகு தெரியும் தானே உங்களோட நிலப்பாடுகள். அது மெசேஜ் போட்டேன் நான். மெசேஞ்சரில் ரிப்ளை வேறே இல்லை. அது அவள் பாவிக்கிறே இல்லை. அவள் ஃபோனுகள் இதுவள் அது வேற மாதிரி அந்த பிள்ளை வழங்குதானே. சில பேர் இப்போ தெரியும் நம்ம அந்த டிக்டாக்கில் இந்த நேரம் வீடியோ போட்டு கிளிக்கி கொண்டும் அந்த விளையாட்டுகள் எங்கட சொந்ததோ கொஞ்சம் குறைவு வழங்க. அப்போ என்ன இப்போ தங்கச்சி எங்க தங்கச்சி உங்க ஃப்ரெண்ட் விட்டு எங்கே போட்டால் ஏன் ஃப்ரெண்ட் வீட்டுகளில் வரீங்க? அண்டைய பார்த்தா நீங்களான தங்கச்சி இந்த ஃப்ரெண்டுகள் வந்து என்ன வேலை செஞ்சவங்க படிக்க
அது படியல் இல்லை பச்சை படியல் ஆ அங்கே இல்லை அவள் அந்த பக்கத்தில் ரெண்டு அன்னைக்கு ரெண்டாள் பக்கத்தில் ம் மேக்கப் காரியோட வந்து நிற்க இல்லையே அவள நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் அந்த பிங்க் கலர் பஞ்சாபி உதுவலை தான் தெரியும் பிங்க் கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இப்போ நீ பஞ்சாபியை தானே பார்த்து கொண்டு தெரிஞ்சுக்கா அவளையா இப்போ நீ அடே உன்னை கொண்டு வந்து உன்னட்ட கொடுத்த பொறுப்புகள் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன செய்யணுமே தண்டு செய்யணும்னா நீ பார் அன்றைக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது வேற இதாக போச்சு நீ தான் சொன்னி 400 ஆர்டர் பண்ணேன் கடைசியாப்ப வண்டியில் காட்டுது எழுத்து வீட்டுக்கு வந்த ஒரு தடவை பார்த்தா உண்ட கதை நீ தான் சொன்னி நிறைய பேர் வரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்க நிறையண்டு பார்த்தா கடைசியா 180 பேர் கூட சாப்பிடு என்ன இப்போ ஃபங்க்ஷனுக்கு வாரதல் விழுந்து கட்டி எல்லாம் சாப்பிட்டு வீட்டை மேலே அடி கொண்டு போகிறது எங்கட இங்கே ஃபங்க்ஷனில் கட்டி கொண்டு போகிற அந்த பழக்கம் ஒன்றும் இல்லையடா அது சில இடங்களில் வீட்டில் கட்டி கொண்டு போகிறது தேவையான கட்டி கொண்டு போகிற இருக்குது இன்னும் ஒரு 2 நாளைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்க வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பெரிய பாசல் வாழை கட்டி கொண்டு போகிறா இருக்குது சில பேர் இருக்கு நான் பார்த்து நான் இந்த சில ஃபங்க்ஷனுக்கு அப்படி கொண்டு போகிறது தட்டுகள் பேசனுகள் முட்டிகளுக்கு கட்டி கொண்டு போனால் அந்த பாத்திரமும் பெறாது வாடகைக்கு எடுத்து வச்சு நாங்கள் வச்சிருக்க பாத்திரத்தை கொண்டு போடுவாங்க பிறகு தேடி திரிக்கணும் எங்கிரா பாத்திரம் எங்கிரா தட்டு எங்கிரா சொம்பண்டு இந்த உதுகளுக்காண்டி எங்கட பழக்கம் அப்படி இல்லை சாப்பாடு கட்டி கொண்டு போறது ஒரு இடத்துல இருக்கு ஒவ்வொரு கிராமங்கள ஒரு ஊர்களை ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குது இந்த பேச்சு மொழி மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு பெரிய வேலையை முடிச்சு விட்டாச்சு பெரிய வேலை முடிச்சாச்சு எனக்கு அந்த சாப்பாடுலாம் கவலையா போச்சு இப்போ எழுத்தொழில ஒரு மாப்பிள்ளை என்ன வெளிநாட்டுக்கு போகிறாராமா அவரை கொண்ட வெளிநாட்டு ஆசைதான் அப்போ ஒரேடியாக கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம் அதான் நான் யோசிச்சது நீங்கள் இப்போ எழுத்து எழுதி வைக்கிறீங்க பிறகு நீ கல்யாணத்துக்கு இன்னொரு சிலவு அது டபுள் சிலவு அது அம்மா கொஞ்சம் விரும்பி இல்லை தங்கச்சிக்கு ஒரு எழுத்தெழுதி போட்டு அவள படிப்பு முடியே இல்லை அதுக்காக அப்போ அதே முறை முடிச்சு கொண்டு எனக்கு இந்த சாப்பாடுலாம் கவலையாக போச்சு 150 பேருண்டா மிச்சம் எவ்வளோ ஒன்று பேர் 400 சாப்பாடு அநியாயம் சாப்பாடுலாம் கொட்டக்கூடாது இந்த காலத்தில் இறைச்சி கறி மிஞ்சி போச்சுடா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இறைச்சி கறியும் மிஞ்சிருக்கோம் இறைச்சி அது கொஞ்சம் உரைப்பு காணாது நீ நீ உரைப்பு காணான்னு சமையல் இடத்துல நின்று நீ அதை விட இந்த ஆட்டிறைச்சி கறிக்க சரியான முடி வருது உன்னை சொன்னா நம்ம விடிய விட்ட முடிய அழியும் கூட ஆண்டு நீங்கள் இல்லை அண்ணன் நடிச்சாமத்தில் அழிச்சாதான் டைம் சரி பண்ணி உள்ள நாட்டு முழு தோடுகள் இதுகளெல்லாம் போட்டுக்கல இறைச்சிகள் இறைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி கிடக்கு நான் பார்க்க வைத்த பிரட்டிச்சு எனக்கு கூட மாமா தானே போத்தில் எடுத்து வந்து கொடுத்ததா அந்த கதை கேள்விப்பட்டீங்க இந்த வாண்ட படியங்களுக்கு அந்த சொந்தக்காரர்னு சொல்லி வந்துருண்ட நீ சும்மா மற்ற வழியில சொல்லி பார்த்தேன் மாமா தான் அவர் கொஞ்சம் சரத்துக்கு மடிச்சு வச்சு கொண்டு போறாரு ஒரு போத்துல முதல் அப்புறம் பார்த்தா பின்னால அடுத்த குரூப் 2 பேர் போறாங்க படியல் எந்த மாமா சொல்றேன் வேறோ கூட அந்த அவர் நான் வந்துட்டார் உங்களோட சொந்தக்காரன் முதல் வந்தார் அவர் நான் உயரமானவர் சரி அந்த சரி அவர் நடப்பா போத்தல் கொடுத்ததா போத்தல் கொடுத்து தான் அவங்க சத்தி எடுத்தெல்லாம் விட 2 எடுத்து உங்க பின்னால் கிடக்கிற கிழுவங்கதையாலெல்லாம் முடிச்சு போடான் ஒருதான் கொய்யா மரத்தில் ஏறி நின்று ஆடுறான் பெரியல அவனை இறக்கப்பட்ட வாடு நான் பெரிய சில்லடு கட்ட வேலையா போச்சு மரிசருக்கு அவன் கொய்யா மரத்தில் ஏறி நிற்கிறான் நான் கொய்யாயில பிடிங்கி திண்டா மணக்காதாமன்ட்டு கொய்யாயில கீழே 2 கொடுங்கண்டா அதை சின்ன கொய்யா மரத்தில் ஏறிண்டா அவன் தலைவிழா விழுந்து மண்டையில் உடைஞ்சு கையால் முறிஞ்சு யார் பொறுப்பு நான் தங்கச்சி சொல்லி போட்டேன் இந்த கல்யாணத்துக்கு வெறிங்கைக்கு உங்களெல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வரணும் முன்னாத்து வந்து நிற்கிறது பொங்கச்சி தான் சொன்னதான் வாங்க நான் மாமாவை கூட்டி வந்து பார்ட்டி வைக்கிறேன் உங்களுக்கு என்னத்துக்கு பார்ட்டி இந்த கட்டறியாத கோதாரி விழுந்ததில்ல ஃபங்க்ஷனை டீசெண்டாக செய்து போட்டிருங்க பாப்போம் நாளைக்கு 7-8 எங்கட குடும்பத்தை பார்த்து என்ன கதை கதைக்கும் நான் எவ்வளோ பெரிய கௌரவமான ஒரு ஆள் அது ஆட்ட விடுமா இந்த குடும்பம் தான் இல்லை நாங்கள் கொஞ்சம் எங்கட குடும்பம் நீ வந்ததப்போ 6-7 மாதம் சரி விடுங்க ஏதோ சொந்த நாங்கள் ஒன்றும் சொந்த மாதிரி பார்க்குறோம் அப்போ விளங்கானே வேலைக்கு 2 ஓட்டு இந்த கிரந்தம் படக்கூடாது விளங்கானே மற்ற இடங்கள்ல இப்படி சொந்த பந்த மாதிரி நிற்க மாட்டாங்க ஒண்டா வீட்டிலே வந்துட்டு சாப்பாடு கொடுத்து உங்களை ஒரு சௌரம் மாதிரி பார்க்க மாட்டாங்க மற்ற இடங்கள் விளங்கானே நாங்கள் உங்களை வேலைக்காரற மாதிரி பார்க்க இல்லை பிச்சு மாதிரி சரிதானே அது கொஞ்சம் விளங்க வேணும் உங்களுக்கு சொல்றேன்டா அந்த ஃபங்க்ஷன் நேரங்கள்ல அந்த அன்றைக்கும் பார்த்து நான் கொஞ்சம் உரிமை எடுத்து மற்றது அன்றைக்கு மாமா சரி அவர் வரியில 2 அவரோ இன்னும் என்ன தெரியாது அன்றைக்கு அவருக்கும் ஏதோ கதை சொல்லி இருக்கிறா நீ அவருக்கு நான் சொல்லலாம் இந்த குடியல் இதெல்லாம் வைக்காங்க அடே அந்த ஆளோட மாதிரிடா ஐயோ அந்த ஆளோட போய் நீ கதைச்சிருக்கிறாடா அந்த ஆள் பிறகு அந்த ஆள் அது போனதுக்கு நீ போனே எடுக்கல எனக்கு அந்த ஆள் கோவிச்சு கொண்டு தான் போச்சு வரியாது அதுக்கு நான் என்னப்பா செய்யறது ஏன்டா உங்களுக்கு தேவையில்லாத வேலை
நான் நல்லது தானேப்பா சொன்னேன். நல்லண்டாப்பா என்னடாப்பா ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துகிறோம் ஃபங்க்ஷன். சரி நீ என்ன அண்டை இரவு சரி இரவு போய் வேலைக்கு படுத்துட்டேன், எல்லாம் முடிய வேலைக்கு நீ படுத்துட்ட. படுத்துட்டேன் இங்கே கறி எழுது சட்டி வானியல் கழுவுறது எவ்வளவு சாப்பாடு மிஞ்சினே ஏதாச்சும் கேட்டு நீ வந்து நான் படி கிளம்பி நேரத்துக்கு போட்டேன் இல்லை இவ்வளோ இதில் கொண்டு வந்து ஹோலில் எத்தனை பேரை படுத்தி விட்டுக்கூடாது. விடிய நீ போட்ட நாங்களும் எவ்வளோ அந்தரிச்சு தெரிஞ்ச அண்டைக்கு அண்டைக்கு அந்தரிச்சு எனக்கு தான் தெரியும். ஓமாம் நான் கேள்விப்பட்டேன். நான் எல்லாம் நானும் கொஞ்சம் தேடி பெரிய இப்போ கடைசி இப்போ அங்கே போகிறேன் மை வாப்பம்னு சொல்லி கிடக்கு. எல்லாம் போய் எனக்கு நம்பிக்கை இல்லத்தான். ஆனா மனுஷன் சொல்றாள் அங்க அதங்க ஒரு இடத்துல போய் மை பார்த்து தானே பிடிச்சதா. ஓ உதுவாள் சும்மா காசுகளை கிடைக்கிற வேலை. இந்த மையலை காட்டுறது அதுகளை காட்டுறது இதில் காட்டுறது அதுகளை காட்டி அவங்க சும்மா பொய்யாவும் சொல்லுவாங்க. நீங்கள் என்னடா உதுவலை கொண்டு போயாங்க உதுவலை எல்லாம் பொய்யுங்க கதவு திறந்து விட்டுட்டு வந்தேன் வேற பூனை ஓடி தெரியுது. அதில் ஒன்றும் தேவையில்லை. சரி ஐயோ மை பார்க்க சொல்லி மனுஷன் நிற்கிறாள். நான் பார்க்காட்டியும் அவள் போய் பார்ப்பேன். அது சரியா காட்டுமாமா என்ன ஒரு மை பார்த்தா தெரியுமாமா அங்கே என்ன இங்கே கிடக்கும் என்ன இதான்ட்டு. அட்டா இப்போ விலைவாசிகளை இதில் விட்டு கொண்டு இருக்கீங்களா தானே. அட்டா செலவு எவ்வளோ செலவு இப்போ ஒதுக்கு எழுத்துக்கே இவ்வளவு செலவழிச்சாச்சு. இனி கல்யாணத்துக்கு செலவழிச்சா அதுக்கு காசு வைக்க வேணும். மற்றவங்களுக்கு இப்போ இவியல் மற்ற சௌரங்களும் காசு அற போகிறதும் இல்லை. எல்லாம் இப்போ நான் தான் பார்க்க வேணும். உங்களுக்கு உதவியல் இல்லை. உதவியல் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறாப்பா. வெளிநாட்டில் இருக்குது இஞ்சயம் இருக்குது எல்லாரும் வந்து உதவு வேணுமே. சில பேருக்கு சொந்த பந்தமாக இருந்தாலும் உங்களை சொந்த பந்தமாக தெரியுது இல்லை. நீ சொந்த பந்தம் இல்லாட்டியும் நீங்க வேலைக்காரனா வந்தாலும் நீ யாரும் சொந்த பந்தமாக இருந்தால் உன்னே நாங்களும் பார்க்குறேன் நீயும் பார்க்குறேன் விளங்குது. சரி சரி இப்போ நாங்கள் உன்னை நாங்கள் பிரித்து பார்க்க இல்லை. பிரித்து பார்த்துருந்தா நான் இப்போ எல்லாரும் கதை சொல்லி கொண்டுக்கலாம் விட்டுட்டு இருக்க மாட்டேன். பத்தாக்கு மஞ்சள் சோப்பு பண்ணிட்டு பட்டியலை பார்த்து கொண்டு தெரியுற அவையோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். உடனே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஆக்களை பொறுப்படுத்து வேலையை சொன்னால் நீ அது வழியே பண்ணிக்கிறேடாப்பா. ஏதோ தட்டி கேட்குது ஏதோ உள்ளது. எங்க உள்ளது பூனை வந்துட்டாங்க என்னென்னு தெரியுது. அடே இருடா வாரண்ணா. ஓ வாரம் பாரு அந்த கதவை விழுத்தி போட்டு கட்டி போட்டு வாரன். வெளிக்கதவை விழுந்து வச்சு வாரண்ணா. பிச்சு மணி ஒரு கயிறு வெளிக்கதை ஒரு 5 நிமிஷம் போற வாரன். ஓ சரி சரி சரி. குழந்தைக்கு காண இல்லையா? கிடக்குது கிடக்கு. டேய் என்னடா அதுல என்ன செய்யற? திரும்ப வந்து போவாங்க. போகுது எலி எலி இதால வந்து ஆள் வாங்கி இதான் அவங்க அதால வந்து கிளச்சி போடு. இதுக்கு தானப்பா பூனை வருது உங்களை விட்டு. எதுக்கு இல்லை போகுது போகுது அது போட்டு எனக்கு இந்த எனக்கு என்ன கண்ணனை பிரடியில எனக்கு அங்க இருந்து பார்க்க அதுக்குள்ள எடுத்த மாதிரி கிடந்த என்ன அதுக்கு எடுத்த நீ பிச்சு மணி என்ன விளையாடுறியா நீ என்ன என்ன அதுக்கு எடுத்த நீ எலி போகுது அதுக்கு என்ன சரி நீ சொல்லு என்ன சரிண்ணா என்னப்பா விளையாடி கொண்டிருக்கிறீங்க? நான் என்னத்தப்பா சருவா கிடக்கு. அடே இங்க வா. ஓ பிச்சு மணி உண்மையா சொல்லு. என்ன என்ன அதுக்கு என்ன அதுக்கு எடுத்த நீ? ஒண்ணும் இல்ல எடுத்த நீயோ சரி நீ என்ன செய்ய நீ அதுக்கு இல்ல ஒன்றும் எடுக்கல. என்னடா உங்களை நம்பித்தானா வீடு வழியை விடுறமாடாப்பா. என்னடா படுத்த இப்ப நான் போய் 5 நிமிஷம் மட்டும் தெரியும் நான் 2 நிமிஷத்துல வந்துட்டேன். 2 நிமிஷம் இல்ல கூட போன போக்க நான் வந்துட்டேன். நானும் எலி வந்தா கழிச்சு விட்டேன். எலி வந்தா என்ன நீ எலி என்ன ஒதுக்குல நீ என்ன நீ ஏறி என்ன ஏறி கழிச்சு எலி அங்க எலி என்ன உனக்கு தெரிஞ்சது? அது சூசி என்ன போகுது விளையாடாது என்னடா என்ன ஆசை அதுக்கு இல்ல. அதான் ஒன்றும் செய்யல. தண்ணி தான் குடிச்சிட்டு போகும். நீங்கள் என்னப்பா வந்தா நீங்கள் ஒரு ஆக்களை போட்டு பேசி தண்ணி கொண்டு சினப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. என்ன கைக்குள்ள என்ன வச்சுக்கிற? என்ன என்ன வச்சுக்கிற கைக்குள்ள? இதைத்தான் அன்றைக்கு பங்கம் முடிய நின்று தேடி எல்லாரோட சந்தேகப்பட்டு கொண்டு தெரிஞ்ச நாங்கள் என்ன மனுஷன்டாப்பா. நான் இப்போ அதில் கிடக்கு மேல கிடக்கு அந்த என்ன உனக்கு இதுல இருந்த உனக்கு இந்த ஆங்கில என்ன அதுக்கு தெரிஞ்ச உனக்கு அதுக்கு என்ன போனா முதல்ல என்ன தெரியாது. நான் எலி ஓடு தண்டு ஏறி பாக்குறேன் அதுக்குள்ள ஆற வச்சு கிடக்கு போறேன். என்ன நகையே எலி கொண்டு அதுக்கு ஒழிச்சு வச்சு கிடக்கு. நாங்கள் நகையாக எலிக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியவர் வச்சுக்கிறோம். அடே எலியடா சாப்பாடு எடுக்கிறது இப்போ உள்ள இருக்க பட்டியல் அது சூக்கேசில் அரிக்கிறோம் அது வேற பிரச்சனை. ஃபங்க்ஷனுக்கு காணா போன இது என்ன அங்கே போனது என்னென்ன காணா போனது நானே கண்டுபிடிச்சு தந்துருக்கிறேன். என்ன நீங்கள் மரியாதை தான் எல்லாம் காய்க்கிறீங்க.
இப்ப பாத்தீங்க நான் தான் தேடி எடுத்து ஒரு மாதிரியே தந்துடுறேன் உங்களுக்கு. என்னடா நீ என்ன மனுஷன் கேட்கற நீ பிச்சு மணி? என்னடா உன்னை நம்பிதான் நான் வீட்டு வாசலுக்கு விட்டுறாங்க நாங்களா? ஓ உனக்கு நாங்க வேலை கொடுத்து இங்க நாங்க சொந்த மாதிரி நாங்க உன்னை கூப்பிட்டு இங்க வீட்டு வச்சிருந்தா நீ செய்யற வேலை என்ன இது எளிய வேலை பார்த்து கொண்டிருக்கிற நீ? என்ன இப்ப துளஞ்சவரை அடுத்து தந்துட்டேன் தானே, அப்புறம் என்ன? போய் சொன்னா வலித்து போட சொல்லி பிச்சு மணி சொல்லு. இப்ப என்ன சொல்ல வாரீங்க? இது பின்ன யார் எடுத்தது? எது இப்ப அப்ப என்ன கள்ளரண்டு சொல்றீங்க நீங்கள்? கள்ளரண்டு கள்ளப்பள்ள கட்ட பாக்குறீங்க நீங்க? அப்ப அடே அப்ப என்னடா உங்க கையில வந்தது? இப்ப உதுக்குல இருந்தா நீ எடுத்திருக்கிற. இந்த துளைவாரு என்ற கடவுள், ஐயோ என்னப்பா கலக்கிறீங்க நீங்கள்? நான் எவ்வளவு தாயா பிள்ளையா வந்து இவ்வளவு இங்க பழகி போட்டு போறேன். ஊர் உலகத்துல சனம் கேட்டா நீ என்ன சொல்ல போது? என்ன பற்றி சனம் கேட்டா கல்லரண்டு என்ன பச்சை கல்லரண்டு நான் சொல்லுமா? என்ன விளையாடுறீங்க? என்ன காணா போன செய்யலாம் எடுத்து மினாக்கட்டு தாரன் ஆறு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போயிடுறேன். நானும் வீட்டுக்காரன் தங்கச்சியாக எடுத்து சரி நான் சரி போட்டு நாங்களே காணா போன விடிய காலம் தேடணும். மனுஷருக்கு பங்கனுக்கா அந்த அவ்வளவு வேலை செய்து மனுஷர் விடிய காலம் லேட் ஆளும்புறாங்க பதினா நான் விடிய காலம் கத்திக்குள்ள கூத்தாடி நாங்க தேடி கொண்டு தெரிஞ்சது. என்ன விளையாடு அன்றைக்கு நானும் தான் உங்களோட செய்து தேடினேன். அடிச்சனா பிடிச்ச நீ தேடி போட்டு டேல உன்ன காண இல்லை. எங்க போனி நீ? அன்றைக்கு எங்க போனி நீ? எங்கடா போனி? அவசரமா விட்ட போனா என்ன அவசரம்? என்ன வேலை வரும் உனக்கு? என்ன வட்டி கிடைக்கிற வேலை உனக்கு? அதை விட்டு அந்த ஹோல் வந்துட்டு நான் கண்டு போனேன். நான் மினாக்கட்டு தேடி போட்டு இன்றைக்கு வந்து இவ்வளோ காணா போனது நான் எடுத்து தந்துருக்கிறேன். நீங்கள் ஒரு மரியாதைக்கு நன்றி கூட சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஆனா இப்படி ஒரு கள்ளப்பட்ட நான் ஒண்ணுல ஒரு உலகாலம் ஒரு மரியாதை வச்சிருந்தான். இண்டையில இருந்து உனக்கு இந்த வீட்டை வேலையும் இல்லை, இந்த வரத்த வேலை என்னன்னு அந்த மாதிரி ஆக்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது எது? டே இப்படி களை போன மாதிரி மிச்சம் இன்னும் கூடின களை போன என்னடா யார் தேடுறது? அது யாருக்கு தெரியும். நீங்கள் என்ன பள்ளிக்காதா நீ? பள்ளிக்காதா நீ? இந்த சிரிப்பா வச்சுக்கொண்டு நீ முழு வேலையும் செய்து கொண்டு தெரிகிறாய். சரி சரி விடுங்க. பள்ளிக்கு ஏன் சிரிக்கிறா? என்ன பிரேன் எடுத்த நீ? அப்ப இப்ப சொன்ன பெரிய நாங்கெல்லாம் கொண்டு வச்ச எலி வச்சாண்டு எங்க காட்டு எலிய காட்டு நீ கத்தாதீங்க. வழியில கேட்க போது கத்தாதீங்க. என்ன வழியில கேட்கிற? ஆக்களுக்கு நான் இப்ப பேப்பர்ல போட அடிப்பாரு உனக்கு. வீட்டுல வந்து நான் நல்ல மாதிரி பழகி 6-7 மாதத்துக்குள்ள ஒரு பச்சை கல்லன் கலவரத்து கொண்டு போட்டான் இதண்டு போட்டு விடுறோம் முடிச்சு கைச்சேன். என்ன விடு என்ன விடு? ஏதோ தெரியாம செய்து போட்டேன். என்ன விடுங்க ஒண்ணு. இன்றைக்கு கேட்டா எல்லாரும் தங்கச்சியும் போட்டாங்க அவளை ஃப்ரெண்ட் வீட்டிய கொஞ்சம் நின்று எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு. சரி பாருங்க. இந்த தேவாங்கல் நிக்கிற நான் என் வீட்டை கொஞ்சம் வளர்க்குறேன். அதுக்கு யார் கள்ள நேரம் ஒன்றும் தெரியாது. சரி என்ன வாரன் போட்டு நான் வரா நீ 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 எங்க இவ்வளவு களம் எடுத்து சரி போட்டு இதுல எத்தனை பவுன் தெரியுமாடா? என்ன தெரியாது. உனக்கு என்னடா குறை வச்சுறாங்க நாங்கள் ஏன்டா இப்படி வஞ்சம் பண்றீங்க? ஒரு பழகின பழக்கத்துக்கு என்னடா செய்றீர்கள்? உனக்கு உன் வீட்டுல என்ன மாதிரி பழத்தினாங்க? என்ன மாதிரி எங்கட சோற மாதிரி தான் உன்னை பாக்குறோம் நாங்கள். சரி இனிமேல் புரியல பூம்பு மாதிரி தலையாடுறேன். நான் இனிமேல் எடுக்க மாட்டேன். அப்ப சொல்லாங்க ஒரு சொல்லாமலே வலிக்கிடு ரெண்டு என்ன உனக்கு நான் கொலகாரன் ஆயிடுவோம். வலிக்கிடு சொல்ல வேண்டாமோ? சொல்லி இது என்ன செய்ய போறோம் தெரியுமா? பாரட்டும் நியூஸுக்கு எல்லாம் கொடுத்தா முன்ன சொல்லி வரும். நீ போ ஊருக்கு மரியாதை இல்ல போடும். உனக்கு என்னடா மரியாதை? இவ்வளவு காலம் உனக்கு மரியாதை கொடுத்துதான் நான் வீட்டுல அண்டி வச்சிருந்தேன். சரி சரி நான் இனிமேல் இதான் சரி அக்காக்கு சொல்லி போடாங்க. அக்காக்கு சொல்லி போடா அப்புறம் இன்னும் போற தாலி கொடியா கொண்டு வர அந்த மஞ்சள் கலர் பஞ்சாபி அவாக்கு சொல்லி போடாங்க. ஒரு வாரம் எங்கரி எங்க போயிட்டா வந்து வேற வீட்டு பக்கம் அண்ணா சொன்னேன் இங்க வந்து வேற உங்களை நம்பி விட்டா இந்த கடவுளே ஆறு எங்க எப்ப களவெடுப்பான் எப்படி மாறுவான் எதுக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியா கிடக்குடாப்பா மனுஷர் என்னடாப்பா எல்லாரையும் அவ்வளவு உத்துப்பு கவனிக்க மாட்டியா கிடக்கு. எப்படி சௌரம் மாதிரி பழகி ஒரு வடிவா சந்தோஷமா வீட்டில் எவ்வளவு காசை கொடுத்து அவனுக்கு என்ன எங்களுக்கு கொடுப்படுத்தா அவனுக்கு கொடுப்படுத்து வீட்டில் சொந்த வந்த மாதிரி பார்த்தா நீங்கள் செய்கிற வேலையில பார்த்தீங்களே இப்படி என்ன யாரும் வீட்டுக்குள்ள அண்டை மனம் வரும் எங்களுக்கு இப்படி அநியாயம் செய்யாங்கோடா. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக